இப்போ நம்ம ஹீமோலைட்டிக் அனிமியா பற்றி பார்க்க போகிறோம். ஹீமோலைட்டிக்னா என்னென்னா, ஹீமோலைட்டிக் அனிமியா இஸ் a group of disorder is characterized by the premature destructions of the red blood cell. அதுக்கப்புறம் வந்து red blood cell it leading to the shortened RBC lifespan-ஆக இருக்கும். காம்பன்சேட்டரி போன் மேரோ ஹைப்பர்பிளேஷியாவாக இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் டியூப் வரைஞ்சிட்டு ஒரு செல் போட்டுட்டு நிறைய செல் நார்மல் செல் போட்டுடணும். இப்போ அந்த அனிமியாவாக இருக்கிறாங்கன்னா வந்து கொஞ்சம் செல் தான் வந்து போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் செல்லாக வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கிறணும். இப்போ வந்து ஹிஸ்டோபெத்தாலஜின்னு நம்ம பார்த்துட்டோன்னா வந்து ஹீமோலைசிஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல் வந்து சொல்கிறாங்க. எரித்ரோசைட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல் தான் வந்து எரித்ரோசைட்ஸு. நார்மல் ரெட் பிளட் செல் எரித்ரோசைட்ஸ் இருக்கா, இதுலேட்டும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரோசைட்ஸாக மாறி ஒரு ஷேப் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெரிஷேப்டு அதுக்கப்புறம் எரித்ரோசைட்டாக மாறி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல் அண்ட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் லீட்ஸ் டு ஹீமோக்ளோபின் ஆஃப் த பிளட்டாக இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டோன்னா மொத்தம் வந்து எத்தனை கிளாஸிஃபிகேஷன், 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து இருக்குது. இதில் வந்து ஹீமோலைட்டிக் அனிமியா வந்து 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்டு ஆன் தி இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக். இன்ட்ரென்சிக் இஸ் அ ஹெரிடிட்டரி ஹீமோக்ளோபின் அனீமியாவாக இருக்குது. ஹெரிடிட்டரி ஹீமோக்ளோபின் அனீமியா டிஃபெக்ட்னால வரக்கூடியது. அது டிஃபெக்டட் வித்தின் தி ஆர்பிசி. இன்ட்ரென்சிக்கில் வந்து மெம்பரேனஸ் டிஃபெக்ட், என்சைமிக் டிஃபெக்ட், அக்டோவர்டு ஹீமோக்ளோபின் டிஃபெக்ட். மெம்பரேனில் டிஃபெக்ட் வந்து ஹெரிடிட்டரி, அதுக்கப்புறம் வந்து சைட்டோசிஸ் வந்து இருக்குது. ஹெரிடிட்டரி அதுக்கப்புறம் எலிப்டோசைட்டோசிஸ்ன்னு இருக்குது. என்சைமில் வந்து G6PD டிஃபிஷியன்சி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைருவேட் கைனேஸ் டிஃபிஷியன்சி இருக்குது. அக்வர்டு பார்ட்னா வந்து PNH. அதுக்கப்புறம் வந்து பெராக்சிமல் அதுக்கப்புறம் நாக்டோர்னல் ஹீமோக்ளோபினிமியான் இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து சிக்கல் செல் டிசீஸு, தலசீமியா இதெல்லாம் வந்து இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் டிஃபெக்டில் வந்துடுது. அண்ட் எக்ஸ்டென்சிக்கில் பார்த்தோன்னா அக்வர்டு ஹீமோலைசிஸ் அனிமியா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டேமேஜிங் ஆர்பிசியில் வந்து இம்யூன் மீடியேட்டட், அதுக்கப்புறம் வந்து நான் இம்யூன் மீடியேட்டட்னு இருக்குது. இம்யூன் மீடியேட்டடில் வந்து ஆட்டோ இம்யூன், வார்ம் அண்ட் கோல்டு ஆன்டிபாடி இருக்கும். அலோ இம்யூனில் வந்து ஹீமோலைசின் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன், ஹீமோலைட்டிக் டிசீசஸ் ஆஃப் நியூ பார்ன் வந்து இம்யூன் மீடியேட்டடில் வந்து இருக்குது. இப்போ வந்து இம்யூன் மீடியேட், நான் இம்யூன் மீடியேட்டட்னு இருக்கா. இதில் வந்து அதுக்கப்புறம் ஆலோ இம்யூன் ஹீமோலைட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஃபியூஷன் ரியாக்ஷன், ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன். இப்போ வந்து நான் இம்யூனில் பார்த்தோன்னா வந்து மெக்கானிக்கல் ட்ராமா, அது மைக்ரோ அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோபதி, ஹீமோலைட்டிக் அனீமியா, மேட்சஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின்யூரியா. இப்போ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மலேரியா அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ட்ரீடியல் இன்ஃபெக்ஷனாக வந்துருக்குது. ட்ரக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு பாய்சனிங் வந்துருக்குது, அதனால கூட ஹீமோலைசிஸ் நடக்கலாம். ஹைப்பர் ஸ்ப்ளீனிங்க்கு வந்து ஸ்ப்ளீனிசம் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து பேத்தாலஜிக்கல் பார்த்தோன்னா வந்து எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஹீமோலைசிஸில் வந்து ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் இன் தி ஸ்ப்ளீன் இருக்கிற லிவர் மேக்ரோஃபேஜ்னால அண்ட் ஹெரிடிட்டரி ஸ்பைரோசைட்ஸ்னாலையும், இம்யூன் மீடியேட்டட் அதுக்கப்புறம் இம்யூனோ-மீடியேட்டடில் கூட அதுக்கப்புறம் ஹீமோலைசிஸ்னால நடக்கக்கூடியது. ஃபைண்டிங் வந்து ஸ்ப்ளீனோமெகலி, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் பிலிரூபின், ஜாண்டிஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸில் வந்து ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் நடந்து இந்த சர்க்குலேஷன்லேயே ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கும். G6PD டிஃபிஷியன்சினால் ஒரு மெக்கானிக்கல் ட்ராமா, ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவேஷனாக இருக்குது. ஃபைண்டிங் வந்து ஹீமோக்ளோபினிமியா, ஹீமோக்ளோபின்யூரியா, அதுக்கப்புறம் வந்து சிடரின்யூரியா அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஹீமோலைசிஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்ன்னு தனியாக நம்ம பார்த்துக்கிறணும். ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா என்ன மாதிரி ஃபெட்டிக்கு, பேலார், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டிஸ்பேஜியா வந்து இருக்கும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹீமோலைசிஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சரில் வந்து ஜாண்டிஸ், அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின், எல்லோ டிஸ்கலரேஷன் ஆஃப் ஐ அண்ட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளீனோமெகலி, ஸ்ப்ளீன் வந்து பெருசாக இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஹீமோலைசிஸ்னாலையும்.
நெக்ஸ்ட்டு வந்து டார்க் யூரினா வந்து இருக்கும். அது வந்து ஹீமோகுளோபின் யூரியா. இது வந்து இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ்னால வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து கால் ஸ்டோன் பிக்மெண்ட் ஸ்டோன் டியூ டு தி குரோனிக் ஹீமோலைசிஸில் வந்து உள்ளே வந்து ஸ்டோன் இருக்கும். லெக் அல்சர் வந்து சிக்கிள் செல் அனிமியானால லெக் அல்சர் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து லெபரட்டரி ஃபைண்டிங்கில் பார்த்தோன்னா ஜென்ரலைஸ்டு அண்ட் ஸ்பெசிஃபிக் பார்க்குறோம். ஜென்ரலைஸில் வந்து இன்க்ரீஸிங் ரெட்டிகுலோசைட் கவுண்ட், போன் மேரோ இப்போ வந்து கம்பன்சேட்ரி ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது. இன்க்ரீஸிங் இன்டைரக்ட் அன்கான்ஜுகேட்டட் அதுக்கப்புறம் பிலிரூபின் ஆர்பிசி பிரேக் டவுன் இருக்குது. இன்க்ரீஸிங் எல்டிஹெச் ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன், டிக்ரீஸிங் ஹெப்பட்டோக்ளோபின் bind to the free அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின், டிக்ரீஸிங் இன் தி இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ், ஹீமோக்ளோபின்யூரியா, ஹீமோசிடிரின்யூரியான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி அண்டர்லையிங் காசஸில் வந்து அதுக்கப்புறம் அண்டர்லையிங் காசஸில் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்டரி ஸ்பைரோசைட்டோசிஸ் வந்து இருக்குது. ஸ்பைரோசைஸ் ஒரு ரவுண்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா எம்ஏஹெச் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டோசைட்ஸ்ன்னு இருக்குது. பைட் செல் ஜிபிடி டிஃபிஷியன்சினால் பைட் செல்னால அதுக்கப்புறம் எம்ஏஹெச்ஏ ட்ராமானால் வந்திருக்கும். சிக்கல் செல் அனிமியா வந்து குட்டி குட்டியாக சிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. டைரக்ட் கிளப் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் வந்து அதுக்கப்புறம் ஃபார்கிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஆஸ்மாட்டிக் ஃபார்கிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஹெரிடிட்டரி அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரோசைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹென்சி பாடி ஸ்டெய்னிங் விட்டமின் G6PD டிஃபிஷியன்சியோட அந்த இது பண்ணுறாங்க. ஹென்சி பாடினா வந்து என்னதுன்னா இந்த உள்ளே வந்து ஒரு சின்ன வந்து சூப்ரா வைட்டல் ஸ்டெயின் வந்து குட்டியாக வந்து ஒன்று இருக்கும், அதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா ஹீமோக்ளோபின் அதுக்கப்புறம் எலக்ட்ரோபோரோசிஸ் வந்து பண்ணி பார்ப்பாங்க. எலக்ட்ரோபோரோசிஸ் பண்ணி பார்க்கையில கண்டுபிடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸ், அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, மெக்லோபிளாஸ்டிக் அனிமியா, அதுக்கப்புறம் வந்து குரோனிக் லிவர் டிசீஸ், இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஜென்ரல் மெடிசின், ஸ்பெசிஃபிக் மெடிசின் இருக்குது. ஜென்ரல் மெடிசனில் வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. குரோனிக் அதுக்கப்புறம் வந்து குரோனிக் ஹீமோலைசிஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து G6PD டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு வந்து அவாய்ட் ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் ட்ரக் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெரிடிட்டரி ஸ்பைரோசைட்டோசிஸில் வந்து ஸ்ப்ளீனோமெகலியில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேர் கொடுப்பாங்க. சிக்கல் செல் அனிமியா டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், போன் டிரான்ஸ்பிளான்டேஷன், யூரின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியாவில் வந்து கார்டிகோஸ்டீராய்டு அதுக்கப்புறம் வந்து கார்டிகோஸ்டீராய்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட்டியூசிமப்னு இருக்குது. ஸ்ப்ளீனெக்டமி அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆன்ஜியோபதி, ஹீமோலைட்டிக் அனிமியா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் த அண்டர்லையிங் காசஸில் வந்து டிடிபி, HUS, DICன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பராக்சிசோமல் அதுக்கப்புறம் வந்து நாக்டிடல் ஹீமோக்ளோபின் யூரியா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது. காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா வந்து சிவியர் அனிமியா, ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது குரோனிக் ஹீமோலைட்டிக்னாலையும் ஒரு இன்க்ரீஸ்டு கார்டியாக் ஒர்க் அவுட்னாலையும் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா குரோனிக்கில் வந்து என்னென்னு பார்த்துட்டோன்னா இதில் வந்து குரோனிக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோலியோலித்தல் பிக்மெண்ட் ஸ்டோரேஜ் இன் தி குரோனிக் ஹீமோலைசிஸ், ஏப்ளாஸ்டிக் சிரோசிஸ் இருக்குது. பேராவோ வைரஸில் வந்து B19 அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஹெரிடிட்டரி ஹீமோக்ளோபின் அனீமியான் இருக்குது. அயன் ஓவர்லோட் வந்து ரிப்பீட்டட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் தி தலசீமியா அண்ட் சிக்கல் செல் அனீமியாவுக்கு வந்து இது கொடுக்குறாங்க.